எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்குது, கம்மியாக எதுவும் இல்லை. ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு வாழ்வாதாரம் இன்றைக்கி இதுதான். சாதாரண ஒரு ஆயிலே எடுத்துங்களேன், 80 ரூபா இருந்தது, இப்போ 125 ரூபாய். இப்போ கேஸ் விலை, எல்பிஜி கேஸ் விலைலாம் மாதத்தில் ஒரு வாட்டி 1ஆம் தேதி ஆனால் ஏற்றி விட்டு வராங்க. மொதல் ஆட்டோ வந்து கம்மியாக இருந்தது, 2 லட்சத்தி சில்லரை இருந்தது. இப்போ வந்து 2,87,000 ரூபா இருக்குது. ஐயா வணக்கம். இந்த பட்ஜெட் அடுத்து 2025க்கான தாக்கல் செய்ய போகிறாங்க. நிர்மலா சீதாராமன் அவங்க தான் பண்ண போகிறாங்க. ஆட்டோ சம்மந்தப்பட்டமா என்னென்ன சலுகைகள் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆட்டோ சம்மந்தப்பட்டமா இப்போ பார்க்க போனீங்கன்னாக்கா, சென்னையில் வந்து முதல்ல கம்மியாக இருந்தது ஆட்டோ, இப்போ அதிக அளவுக்கு ஆகிப்போச்சு. அதே நேரத்தில் ஆட்டோ தொழிலில் வந்து கிராமப்புறங்களில் பல்வேறு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம சென்னையில் வந்து ஆட்டோ ஓட்டுறதுக்காக வந்துடுறாங்க. அதோடு இல்லாத பைக் டாக்ஸி மூலிமா ஹைகோர்ட்டு தடை செய்தும் அந்த பைக் டாக்ஸியில் இன்னும் சவாரி ஏற்ற போகிறாங்க. பைக் டாக்ஸி மூலிமா போய் 3 விபத்து நடந்து 3 விபத்துலேயும் 3 பேஷண்ட்டு இறந்து போயிட்டாங்க. அதுக்கான நஷ்டஈடு எதுவும் கிடையாது. பைக் டாக்ஸியில் இன்சூரன்ஸு கிடையாது. நாங்கள் ஆட்டோவுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி டாக்ஸி கட்டுறோம். அந்த பைக் டாக்ஸிக்கு டாக்ஸியும் கிடையாது, இன்சூரன்ஸும் கிடையாது. வண்டி மீட்ரு மாற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும். என்ன கட்டணம் அதிகமாக ஆகணும், ஒன்றுமே சவாரி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ ஓலா ஊப்பரு இவங்க தான் இப்போ ரன்னிங்கில் இருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் சவாரி இல்லை, முடிச்சுன்னு தான் உட்காந்துக்கிறோம். எப்போயாவது ஒன்று வருது 2 வருது, தெரிஞ்சவங்க தான் யாராவது பயன்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப இதுதான். வாகனமும் பெருத்து போச்சு. சரிங்கண்ணா, இப்போ வந்து ஒரு ஸ்பேர் பார்ட் முன்னாடி வந்து இப்போ ஒரு சாதாரண ஒரு ஆயிலே எடுத்துங்களேன், 80 ரூபா இருந்தது, இப்போ 125 ரூபாய். இப்போ பிரேக் ஆயில் இல்லை, செல் ஆயில், கேஸ் ஆயில். அதுமாரி கேஸும் 13 ரூபா 18 ரூபா இருந்தது நாங்கள் ரன்னிங் பண்ணும்போது. இன்றைக்கி 63 ரூபா 70 காசு. அதேமாரி ஒன்றும் ஜாஸ்தி விலை தானே கண்டி எதுவும் கம்மி கிடையாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இது தண்ணியில் ஓடுற நீச்சல் மாரி தான் இருக்குது பழப்பை. அதுமாரி தான். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரே விலையாக நிர்ணயிச்சா நல்லா இருக்கும். நல்ல அதுதான் ஒரு ஏதாவது ஒரு நியாயமான ஒரு கட்டணம் நிர்ணயிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன வரும்போதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒரு ரேட்டு போட்டு போயிடுறாங்க. பாதிக்கிறது எங்களை மாரி ஆளுங்க தான் நிறையா. அதனால் அது அவங்க பார்த்து அரசாங்கம் பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுத்தா நல்லாயிருக்கும். இந்த டயர் வரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டயரோட வரி முதல்ல வந்து கம்மியாக இருந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு பேர் பார்த்துனாலும் சரியாக கிடைக்கும் போது அதிகமாக இருக்குது. எவ்வளோ இருக்குங்க பேர் பார்த்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலும் இப்போ அதிகமாகறாங்க. இப்போ வர வண்டிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த கீர் ஒயர் வாங்கினோம்னா கூட அதிக ரேட்டு தான் சொல்கிறாங்க. மொதல் ஆட்டோ வந்து கம்மியாக இருந்தது, 2 லட்சத்தி சில்லரை இருந்தது. இப்போ வந்து 2,87,000 ரூபா வருது. ஆமாங்க. இப்போ நாங்கள் இன்ட்ரெஸ்ட் போட்டு எங்களால் வந்து மாதம் வந்து முன்பணம் அதிகமாக கட்ட முடியல அப்படின் போது ஒரு 30,000 50,000 கட்டணும்னாக்கா ஒரு 1,00,000 ரூபா 1,05,000 ரூபா இன்ட்ரெஸ்ட்டாக வந்தது. மொத்தம் வந்து 4 லட்ச ரூபா கிட்ட வந்தது. ஆனால் வண்டியோட ரேட்டு வந்து ரெட் கேஷ் கொடுத்துருக்கணும்னா 2,87,000 ரூபா. ஃபஸ்ட்டு வந்து இந்த பேர் பாக்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரேட்டு. ஃபஸ்ட்டு வந்து வண்டி ரேட்டு கம்மியாக இருந்தது, இப்போ அதிகமாக இருக்குது. அதுவும் 90 96 அப்படி இருந்தது. இப்போ வந்து 3 லட்ச ரூபா கிட்ட வந்துருக்கு. 2,85,000 கிட்ட வந்துருக்கு. அதெல்லாம் கம்மி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை ரேட்டு அதிகம். இப்போ ஒயர் ரேட்டு இப்போ அதாவது வண்டிக்கு வந்ததுனால அந்த வண்டிக்கு ரேட்டு மாரி பண்ணி விட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு வண்டி மாரி ரேட்டு கம்மியாது. இப்போ வர அந்த பேட்ரி வண்டி இந்த மாதிரிலாம் விட்டதுனால கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ரேட்டு. டயர்லாம் முன்னாடி எவ்வளோ இருந்தது ஆக்சுவலாக, இப்போ எவ்வளோ இருக்குது? ஃபஸ்ட்லாம் டயர்னு சொல்ல போனால் 400 ரூபா கிட்ட இருந்தது ஒரு டயர். இப்போ வந்து 900 ரூபா 1000 ரூபா ஒரு டயர். சரிண்ணா, இப்போ அந்த எலக்ட்ரிக் வண்டிகள்லாம் இருக்குங்களா? ஆமாம். அதுக்கு வந்து 2% ஜிஎஸ்டி வரி வந்து கம்மி பண்ணுறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது பண்ணலாமா, இது கரெக்டாக இருக்குமா, விலை வேணாமா? இந்த எலக்ட்ரிக் வண்டினா இந்த எது சொல்கிறீங்க? பேட்ரி வண்டி. ஆமாம், அது இதில் வேஸ்ட்டு தான் அது ஓட்டுறது. ஆமாம், அதாவது அப்பப்போ சார்ஜர் போட்டுன்னு இருக்க முடியாது. என்ன ஒன்றா எங்கன்னா லாங் எடுத்துன்னு போக முடியாது. இதெல்லாம் நம்பி எடுத்துகிட்டு போகலாம், எங்கன்னா இருக்கும் அப்படின்ட்டு எடுத்துன்னு போகலாம். அது வந்து லாங் ஏன்னா ரிப்பேர் ஆனால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. இதுனா ஓரளவுக்கு மெக்கானிக் இருப்பாங்க, அதுக்கு இருக்க வாய்ப்பு இன்னும் ரொம்ப கம்மி. ஆமாம். மற்றபடி இந்த பெட்ரோல் அதெல்லாமே வந்து இப்போ வண்டிக்கு அது ஒரே ரேட்டில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படின்னா?
இது பெட்ரோலு சிஎன்ஜி வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, மைலேஜ்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதேமாதிரி எல்பிஜியும் நல்லா தான் இருக்குது. பெட்ரோல் நார்மல் தான் எப்போயும் ஓட்டுற மாரி, ஆனால் கொஞ்சம் கம்மியாக போகும் மைலேஜ். எலக்ட்ரிக் வாகனம் வந்து கம்மி பண்ணுறது அவங்களோட இது எப்படின்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக தான் எலக்ட்ரிக் பைக் வந்து செஞ்சுன்னு இருக்காங்க. எதுக்காகனா காற்று மாசு கம்மி பண்ணணும், அதனால் அவங்களோட அதுக்கு எப்படி சொல்லலாம்னு தெரியல. ஆனால் ஆட்டோவுக்கு வந்து இன்றைக்கி வரலாம் எந்த ஒரு 10 ரூபாய் கூட கம்மி பண்ணது இல்லை, எங்களுக்கு தெரியல. டயர்லேருந்து ஒரு ஆட்டோ ஃபேர் பார்ட்ஸ்லேருந்து எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்குது, கம்மியாக எதுவும் இல்லை. ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு வாழ்வாதாரம் இன்றைக்கி இது தான். ஆட்டோ ஓட்டினா தான் நைட்டு வீட்டுக்கு போனால் சாப்பாடு. அந்த நிலையில் இருக்கும்போது இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை எங்களுக்கு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பெட்ரோல் விலை எந்த ஸ்டேட்டில் போனாலும் பிஜேபி செய்கிற ஒரு ஸ்டேட்லையும் அங்கேயும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் 15 ரூபா வித்தியாசம் இருக்குது. அந்த 15 ரூபாய்க்கு வந்து ஏன் இது மாதிரி பண்ணுறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்றது எல்லாமே ஒன்று தானே. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்தியா ஒரு இந்தியான்றது வந்து நம்மளுக்கு வந்து டெல்லி மாநிலம் இந்தியாவுக்கு. அப்போ பண்ணும்போது அவங்க எல்லாமே ஒரே மாதிரியாக தான் பண்ணணும். பெங்களூரில் ஒரு ரேட்டு, நம்ம ஊரில் ஒரு ரேட்டு, தமிழ்நாட்டில் ஒரு ரேட்டு, கர்நாடகாவில் ஒரு ரேட்டு, அந்த மாதிரிலாம் இருக்குது. இது ஆந்திராவில் ஒரு ரேட்டு, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அப்போ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரே நிலையை கொண்டு வரணும். இதுதான் எங்கள் கோரிக்கை. ஆனால் வந்து எலக்ட்ரிக் பைக் வந்து விபத்துகள் அதிகமாகினே இருக்குது. இப்போ பேட்ரி வந்து பாதுகாப்பு இல்லாதது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொன்னால் அது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்கக்கிட்ட என்ன வாங்கியிருக்காங்களா இல்லை ஏது வாங்கியிருக்காங்களோ நம்மளுக்கு தெரியல. ஆனால் விபத்துகள் வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு வாகனம் தான். அதுக்கே ஜிஎஸ்டி 2% கம்மி பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஆனால் எங்களை மாதிரி ஆட்டோ நடுத்தர மக்களுக்கு வந்து எதுவுமே கம்மி பண்ணலை இது வரலும். சென்ட்ரலும் சரி ஸ்டேட்டும் சரி எங்களுக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு எதுவும் பண்ணலை. உங்களுக்கு இப்போ ஏதாவது கம்மி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா எது நான் சொல்லுவீங்க? ஆட்டோவோட ஃபேர் பார்ட்ஸு, டயரு எங்களுக்கு இதுவே 1000 ரூபா இருந்தது, இன்றைக்கி 1500 ரூபா இருக்குது டயரு. இப்போ அதே மாதிரி ஆட்டோ ஒரு ஸ்பேர் பார்ட்ஸும் எங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. இதனால் வந்து எங்களுக்கு எதுவும் கம்மி பண்ணலை. இப்போ அவங்களோட நோக்கம் என்னன்னாக்கா எலக்ட்ரிக் வாகனங்கள் தான் கொண்டு வரணும் அப்படின்ட்டு சென்ட்ரல் நோக்கம். ஏன்னா காற்று மாசு அதிகமாக இருக்குதான்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் இருக்கிற இப்போ எங்களால் அது வாங்க முடியல. 3 லட்சம் 4 லட்சம் போது எங்களால் வாங்க முடியல. இப்போ வாடகை வண்டி தான் நாங்கள் ஓட்டினிருக்கோம். இன்றைக்கி எனக்கு வாழ்வாதாரம் இது தான். இல்லைன்னா இப்போ பொதுவாக அந்த எலக்ட்ரிக் வண்டிகள் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எலக்ட்ரிக் வண்டி வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு வண்டி அது. எந்த நேரத்தில் அது வெடிக்கலாம், எந்த நேரத்தில் அது ஃபயர் ஆகலாம். அது வந்து பாதுகாப்பு இல்லாத வாகனம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு. ஆனால் இந்த வாகனம் வந்து பாதுகாப்பான வண்டி தான், எந்த ஒரு இதுவும் இல்லை. இன்னும் சின்ன ரிப்பேர் வரும், ஏதோ பெட்ரோல்னா அந்த மாதிரி சின்ன ரிப்பேர் தான் வரும், ஃபயர் ஆகாது. எலக்ட்ரிக் வாகனம் வந்து பயங்கரமாக ஃபயர் ஆகுது நிறைய இடத்துல. இப்போ நேற்று கூட ஒரு மீடியாவில் பார்த்தேன், ஃபயர் ஆகிடுச்சு இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனம்ன்ட்டு சொல்கிறாங்க. அது இன்னும் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத தான் எனக்கு தெரிஞ்சு. 100% பாதுகாப்பு இல்லாத ஒரு வாகனம் எலக்ட்ரிக். அதனால தான் அவங்க ஜிஎஸ்டி வரி கம்மி பண்ணுறாங்களோ என்னன்னு தெரில. சரிங்களா? நம்ம இந்த வாகனம் வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த ரேபிடோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தராங்களா ஸ்டேட் கவர்மெண்ட்டு தராங்களான்னு தெரியல. ரேபிடோ 2 வீலரு பாதுகாப்பு இல்லாத ஒரு 2 வீலருக்கு வந்து பேசஞ்சர் ஏற்றுன்னு போகிறாங்க. இப்போ என்னோடய பைக்கில் வந்து பேசஞ்சர் நான் ஏற்றக்கூடாது. என்னோடய அக்காவோ என்னோடய அண்ணனோ தம்பியோ இவங்கள ஏற்றுன்னு போகலாம். பேசஞ்சர் ஏற்றுன்னு போனாக்கா இப்போ இதே நான் நந்தனத்தில் வந்து இதே ரேபிடோ ஓட்டுற ஒரு சின்ன பொண்ணு தான், அன்றைக்கி பர்த்டே அவங்கள ஏற்றும் போகும்போது தண்ணியில் வந்து இடித்து செத்துட்டாங்க. அப்போ அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாது. என்ன இதே ஆட்டோக்கானாக்கா எல்லாமே இன்சூரன்ஸ் இருக்குது, ரோட் டேக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் பைக்குக்கு எந்த ஒரு இது இல்லாமல் பர்மிட் எப்படி கொடுக்குறாங்களே எங்களுக்கு தெரியல. இப்போது முந்தாண்டேத்து நைட்டு கூட இப்போ இந்த இது மெயின் ரோட்டில் வந்து ஒருத்தர் இதே ரேபிட்டோ ஓட்டுறது தான் கார் இடித்து இறந்துட்டார். அப்போ அதுக்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் கிடையாது. அது வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு பயணம். இது பொதுமக்களுக்கு தெரியணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தயவுசெய்து இது வந்து கொண்டு வரணும். பாதுகாப்பு இல்லாத ஒரு பைக்கில் வந்து என்ன பாதுகாப்பு இருக்குது? அது வந்து பப்ளிக் சர்வீஸ் இல்லை இல்லையா, ஓன் சர்வீஸ். அப்படி இருக்கும்போது அதையும் கொஞ்சம் கவனத்துக்கு கொண்டு வரணும். பப்ளிக்கு நல்ல இதாக செய்யணும். இதுதான் எங்கள் கோரிக்கை. கேஸில் ஓட்டணும். நான் திடீர்னு வந்து அங்கே பெட்ரோல் இல்லாமல் இது கேஸ் நின்று போச்சுன்னா பெட்ரோல் வந்து ஊற்றினா மைலேஜ் கொடுக்காது. சரி. இப்போ வந்து புது வண்டி எல்பிஜிலாம் வந்து அது பயமே இல்லை. கொஞ்சம் எதுக்கும் பயம் இல்லை. என்ன 100 ரூபாய்க்கு கூட ஓட்டலாம், 120 ரூபாய்க்கு ஓட்டலாம், தைரியமாக ஓட்டலாம், முள்ளை பார்த்து ஓட்டலாம். ஆனால் உங்களுக்கு எலக்ட்ரிக் வரணும்னு ஆசை. பேட்டரி வண்டி நம்ம சார்ஜ் ஏற்றிங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் நினைக்கிறீங்களா இல்லை இந்த வண்டியாகவே இருக்கட்டுமா?
இல்லை சார், அதுக்கும் நம்ம வந்து ஓட்டுறவங்க எலக்ட்ரிக் வண்டி ஓடி நிற்குது. ஆனால் வந்து நம்ம பழக்கம் இல்லை. அது நம்மளுக்கு ஓட்டி சின்ன வயசுலேருந்து இந்த ஓட்டி பழக்கமாகிடுச்சு. ஓகே. அவ்வளோதான். இல்லைன்னா இப்போ வந்தால் அதுவும் எடுத்து ஓட்டுவீங்களா அந்த மாதிரி? ஆமாம், வந்து அதுவும் நாங்கள் ஓட்டுவோம். அது ஓகே. ஆமாம், ஆனால் சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கும். சார்ஜ் நான் லாங்கெலாம் போக முடியாது. ரொம்ப லாங். இந்த கிலோமீட்டர்னால் இந்த கிலோமீட்டரா, இப்போ 50 கிலோமீட்டரா, இந்த 50 கிலோமீட்டர் தான் போவோம். நம்ம நினச்சிக்கணும் ஓட்டணும். அப்போ இந்த 2% ஜிஎஸ்டி வரி வந்து வரவேற்கத்தக்கதுன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு கம்மி பண்ணுறாங்க அப்படின்ற அது ஓகேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இந்த வண்டினா பார்த்துடலாம். ஓகே. அது பார்க்க முடியாதா அந்த மாதிரி? அந்த வண்டி நம்மளுக்கு தெரியல, புதுசாக நம்ம ஓட்டுறோம்ல, ஓகே ஓகே. அதனால பார்க்க முடியாது, நமக்கு தெரியாதுல்ல. எலக்ட்ரிக் வண்டி வாங்கலாம். இப்போ நாங்கள்லாம் வாடகை வீட்டில் இருக்கிறோம். ஓகே. அந்த எலக்ட்ரிக் பேட்டரியை போயிட்டு நாங்கள் வந்து சார்ஜர் ஏற்ற முடியாது. வாடகை வீட்டை ஹவுஸ் ஓனர்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. சில நேரங்களில் எலக்ட்ரிக் அந்த பேட்டரி தீப்பிடிச்சு எரியுதுன்னு வேறு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் எலக்ட்ரிக் வண்டி வந்து மைலேஜ் போகுது அப்படின்னு சொன்னோம்னா அதில் வந்து கீரே கிடையாது. ஓகே. ஒன்லி ஆக்சிலேட்டரும் பிரேக்கும் தான் இருக்குது. அப்படியே பிடிச்சின்னு போகணும். அது வந்து சில நேரங்கள் போல் இருக்காது, விபத்தை தான் சந்திக்க வேண்டியது இருக்குது. நான் அந்த வண்டியை ஓட்டி பார்த்தேன். அந்த எலக்ட்ரிக் வண்டி வந்த உடனே போயிட்டு ஓட்டி பார்த்து ஒரு ரவுண்ட் அடித்தோம்னா இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கார்பரேஷனில் குப்பை வண்டி ஓட்டுறாங்க பார்த்தீங்களா சின்னதாக, அதுவும் அந்த எலக்ட்ரிக் வண்டியும் ஒன்று தான். சரி 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 சரி. அதில் வந்து கீரெல்லாம் கிடையாது. ஒன்லி ஆக்சிலேட்டர் பிடிச்சி போயிடணும். வண்டி நிறுத்தணுன்னாக்கா பிரேக்கு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அது வந்து எனக்கு வந்து எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்த வரையிலையும் வரவேற்கணும் அப்படின்னு இல்லை. அதுக்கு மாற்றாக வரக்கூடிய வாகனங்களில் வந்து சிஎன்ஜி வருது, எல்பிஜி வருது. அந்த மாதிரியான எரிவாயு சம்மந்தப்பட்ட ஆட்டோக்களை விடலாம். பைக் டாக்ஸியை முதல்ல தடை செய்யணும். அதே நேரத்தில் நல வாரியத்தின் மூலயமா பணப்பலன்லாம் கிடைக்கணும். எங்களுக்கு வீட்டு வசதியெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், சொந்த வீடு. அதுதான் இந்த பட்ஜெட்டில் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அது எந்த மாதிரி அமையன்னு தெரியல. சரிங்க. ஓகே, நன்றி நன்றி. அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா பேர் பாக்ஸே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நிறைய வண்டி இப்போ வாங்கி போட்டு இப்போ ஓடும்போது நல்லா ரன்னிங் ஓடினுக்குது. மீதி நேரம் அடிபட்டு போயெல்லாம் நிறைய வண்டி குடோனில் கிடக்குது. ஓ அப்படியா? ஆமாம், டூ வீலர் கூட சரி. இந்த இப்போ நாங்கள் இந்த புது வண்டி எடுக்கும்போது போனது சர்வீஸுக்கு, அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பைக்கு, எலக்ட்ரிக் பைக்கு. மூலி அப்படி அப்படியே கொட்டி குப்பையில் கிடக்குற மாதிரி கிடக்குது. அந்த நிலமை தான். அதுதான் ஓடுற வரைக்கும் ரன்னிங் இல்லைன்னு வச்சுக்கோ, உடஞ்ச கால் மாரி தான்.